லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசையாக கண்களுடைய அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை சோதரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடைய தயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்க வாஞ்சியா இருக்கோம். உங்க வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலப்பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு புதுசுப்பா. நான் வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு முறை. என்ன, ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் அப்பா இல்லை, அதாவது சாப்பாடு இல்லை. பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பாடு கேட்குறாரு. சிநேகிதர் வீட்டில் சாப்பாடு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு 3 காரணம் சொல்கிறார். நான் தூங்கிட்டேன்றார், படுத்துட்டேன்றார். 2வது, பிள்ளைங்க தூங்குறாங்க, எல்லாரும் எழுப்பி நாங்கள் இது பண்ணி தைரியெல்லாம் போட்டால் எதிர்ச்சிருங்கன்றார். 3வது, ரொம்ப கெஞ்சி கேட்ட பிறகு அவர் எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் கதை. இதில் எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன காரியமாக இருக்கும்? இதில் ஆவியானவர் என்ன சொல்ல போகிறாரு? இதில் ஆவியானவர் என்ன மறைப்பொருள் வச்சிருக்கிறாரு? இந்த வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே ரொம்ப விசேஷித்த விதமாய், ஒரு முக்கியத்துவமாய் ஒரு காரியத்தை சொன்னார். யார் வந்திருக்கா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? விருந்தாளி. வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பிள்ளைங்க மறந்துட்டாங்க. 5வது வசனம், 6வது வசனம், 6வது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். 3 காரியம். சிநேகிதன்கிட்ட போய், சிநேகிதனே அப்படின்னு சொல்லிட்டு, என் சிநேகிதன், இவன் 3 சிநேகிதன் அங்க சொல்றான். கவனிச்சிங்களா? வழிப்பிரயாணமா ஒரு சிநேகிதன் வந்திருக்கான். இருக்கீங்களா? நீங்க நல்லா இந்த சம்பவத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்குள்ள ஆவியான ஒரு அவ்வளோ வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல சொல்லுது, சிநேகிதனே, இவன் அவனுக்கு சிநேகிதன். இவன் சொல்றான், ஏன் சிநேகிதன் ஒருத்தன் வந்திருக்கான். 3 சிநேகிதன் சொல்றாங்க. இவன் சிநேகிதன், இவன் இவனுக்கு சிநேகிதன், இவன் இவனுக்கு சிநேகிதன். புரிஞ்சுச்சா? எதை சொல்ல வரீங்க? ஆமா. இந்த 3 பேர் என்ன இங்க நடக்குது? அவன் வழிப்பிரயாணமா வந்தா, சாப்பாடு கேட்டு வந்துட்டான், அப்பம் கேட்டு வந்துட்டான். இங்க ஒரு காரியம் நடக்குது. இவன் என்ன செஞ்சுட்டான்? வீட்டுல இல்லைன்னு இவன் அங்க போய் தட்டுறான். ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த சிநேகிதனை குறித்து அங்க எழுதியிருக்கிறது, அவன் பிரயாணமாய் வந்திருக்கான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அந்த வசனத்துல சொல்லுது, அவன் வழி பிரயாணமாய் வந்திருக்கான். நீங்க நல்லா, நான் சொன்னதுக்கு நீங்க இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா புரியும். அவன் தங்க வந்திருக்கானா, இல்ல இனிமே இங்கதான் இருப்பேன்னு சொல்லி வந்திருக்கானா? போகும்போது வந்துட்டு போயிருக்கான். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம விருந்தாளி யாரு? நம்ம விருந்தாளி யாருன்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஆளை யோசிச்சுங்க. விருந்தாளி வழிப்பிரயாணமா வந்துட்டு போயிடுறாரு. அவர் இங்கே தங்குற இடம் இல்லை. அவர் வந்திருக்காரு.
அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போயிடுவார். சரியா? உங்க விருந்தாளி யாரு? வியாதியா? உங்க விருந்தாளி வியாதியா? உங்க விருந்தாளி கடனா? உங்க விருந்தாளி உங்க பிரச்சனையா? உங்க விருந்தாளி உங்க பிள்ளைகளுடைய போராட்டமா? விருந்தாளினா வந்துட்டு போறவங்க. நீங்க இந்த வசனத்தை அப்பா ஏன் இங்க வச்சாருன்னு நீங்க பார்க்கணும். விருந்தாளியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சில விருந்தாளி வந்துட்டு போயிடுவான். உங்களுக்கு சில விருந்தாளி வந்திருக்கானா அவங்க வீட்டுக்கு? ஆமாங்க, ஊர்பட்ட கடைங்க. அவன் விருந்தாளி தான். அவன் பெறப்படுறதுக்கு ஒரு காரியம் நீ செய்ய போற. அதான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல போறாரு. இந்த விருந்தாளியை விரட்டுறதுக்கு அனுப்புறதுக்கு இவன் என்ன செஞ்சான்? என் சிநேகிதன் வந்திருக்கான் அப்படின்னு இவன் சொல்றான். யார்கிட்ட போய்? இவன் சிநேகிதன்ட்ட. அப்ப விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டா நீங்க உங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? ஆமா பாஸ்டர், அதுதான் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் எல்லா ஃப்ரெண்டுகிட்டையும் போய் என் குடும்ப பிரச்சனை அத்தையும் சொல்லிட்டு வந்துடுறது பாஸ்டர். விடுறதே இல்லை. ஒரு எங்க வீட்டுல ஒரு கடுகு இல்லைன்னா கூட சொல்லிட்டு வந்துடுறது. உங்க ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் இருக்கிறார், சிநேகிதன் சொல்வார். அவர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு உங்க 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 விருந்தாளிய வேரோட விரட்டணும் பிளானோட நிக்கிறாரு. உங்க விருந்தாளிக்கு முடிவு கட்டணும்னு நினைச்சிருக்காரு. உங்க வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், ஒருவேளை மரண படுக்கையா கூட இருக்கலாம். அவன் விருந்தாளி சில பேர் வீட்டுல ரொம்ப நாளா டேரப்பட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? சில பேர் வீட்டுல ரொம்ப நாளா உட்காந்துருக்கான். விருந்தாளி ரொம்ப நாளா விருந்து மருந்தும் 3 நாளுக்கு அப்புறம் சாம்பார் என்னவா மாறிடும்? ரசமா மாறிடும். ரசம் அப்புறம் விஷமா மாறிடும். அப்புறம் 3ஆவது நாள் ஒரு மாதிரி வந்தன்னைக்கு கறி, அடுத்து ஒரு மாதிரி நண்டு கோழி அப்படி இப்படி வரும். அப்புறம் பார்த்து சாம்பார் ஆகும். அப்புறம் ரசம் ஆகுறதுக்குள்ள பஸ்ல ஏறிடணும். சில விருந்தாளி தண்ணி சோறு போட்டாலும் கஞ்சி சோறு போட்டாலும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். கடனை சொல்றேன். உடனே வீட்டில் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு, அவரெல்லாம் நினைக்காதீங்க, நான் சொல்றவர் கடனை கொடுத்தவர். ஒருவேளை சில பிரச்சனையை கொடுத்துட்டு உங்க வீட்டுல சத்துரு உட்கார்ந்துருக்கலாம். அவன் விருந்தாளி தான். அவன் வெளியேற நாள் வந்துருச்சு. அதனாலதான் விருந்தாளியை பத்தி நீங்க உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த வியாதிக்கு இயேசு கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அந்த அந்த விருந்தாளிக்கு கொடுக்க போற அப்பம் ஒண்ணு இருக்கு, அதை கொடுக்க போற. அதனாலதான் அவன் போய் என் விருந்தாளி வந்துட்டான், அவன் சாப்பிடுறதுக்கு அப்பத்தை கொடுத்துட்டா விருந்தாளி என்ன செஞ்சிருவான்? சாப்பிட்டுட்டு அவன் கடன்காரன் அவன் வீட்டுக்கு வந்து நிக்கிறான். கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா. இருக்கீங்களா இல்லையா? அப்ப யார்கிட்ட கேட்கணும்? ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கணும். சிநேகிதன் தானே போனாங்க. இந்த வசனத்தை நல்லா இருக்கும், நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே கவனிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த காரியம். ஒரு டேவிட் துரை பாஸ்டர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அவர் ஒரு தாயார் அவருடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க தாயார் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 58, 56, 58 வயசு உள்ள தாயார். அவங்க சபைக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாளாக வரவே இல்லை. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. என்னடா அவர் சபைக்கே வரலைன்னு சொல்லி ஒரு கார் எடுத்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டார். அந்த அம்மா ஒரு குடிசை வீட்டில் ஒரு கயிறு கட்டில் படுத்து கிடக்கு. உள்ளுக்குள்ள போன உடனே, ஐயா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்யா, என்னை பார்க்கன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. பார்த்தா அந்த அம்மாவுக்கு மூல வியாதி. அந்த கயிறு கட்டு வழியா கீழே ரத்தம் கொட்டிக்கிட்டு கிடக்க. ஏமா இப்படி கிடக்குறீங்க? உங்களை என்ன ஆஸ்பத்திரிக்கு யாரும் கூட்டு போலையா? உங்க பிள்ளைகள்லாம் 3 பிள்ளைங்க எங்கம்மான்னு கேட்குறாங்க. யாரு? ஐயா தேவதர் ஐயா போய் கேட்குறாங்க. அவங்க வர்றதே இல்லைப்பா, பார்க்கறதே இல்லைப்பா. உடனே அந்த அம்மாவை ஒரு துணி எடுத்து சுற்றி காரில் தூக்கி போட்டு இங்கே திருச்சி ஜிஹெச் கொண்டுட்டார்.
கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. வந்து 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 அலையிறாரு. வந்து பார்த்துட்டே இருக்காங்க. 1 மாதம் 1.5 மாதம் அப்படியே நடந்துச்சு. அந்த அம்மா பார்த்த மருத்துவர் வந்து சொன்னார், அந்த அம்மாவுக்கு ரொம்ப உள்ள வரைக்கும் பரவிச்சு, மாத்திரை வேலை செய்யலை நின்றுச்சு, அந்த அம்மா இறந்துருவாங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. இவருக்கு என்ன சொல்றது தெரியல. சரின்னு அவங்க பிள்ளைகளுக்கு டெய்லி இந்த 1 மாதத்துக்குள்ளே ஃபோன் அடிச்சுக்கார 3 பசங்களுக்கும் வரவே இல்லை. அது எங்களுக்கு சொத்து தர மாட்டேன்னுச்சு, எங்களை திட்டுச்சு, அது பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா தின்னுச்சு, அது அங்கேயே கிடக்கட்டும், அது செத்தா சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எங்களுடைய பசங்களும் நான் இந்த அம்மா என்ன வேதனை கிடக்குன்றதை அவங்க பார்க்கல, அந்த வேதனையும் கூட கண்டுக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி இவர் தூக்கிட்டு வந்து எல்லாம் பார்த்து கடைசி கொண்டு போகணுன்னே அந்த அம்மாட்ட எப்படி சொல்கிறது, என்ன செய்யறது, இங்கேருந்து கொண்டு போனால் எதுன்னு நினைக்கும், என்ன சொல்கிறது தெரியலன்னு அந்த அம்மாட்ட போய் உட்காந்தும்மா, டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு குணமாயிருமா, கொஞ்சம் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, 4 ஆகுமா, அந்த மருந்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட சரியாக போயிருமா, அதனால் நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா 1 வாரத்தில் நம்ம இறந்துருச்சு. ஒன்றுமே செய்ய முடியல, என்ன பண்ணுறதுல இவருக்கு தகவல் வந்துருச்சு. இவர் வீட்டுக்கு நேரம் ஓடி போகிறார். அந்த உடனே காலையில் எழுந்துச்சு வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிச்சு, என்னுடைய அடக்க ஆராதனையை டேவிட் ஐயா தான் நடத்தணும், வேற யாரும் என் பிள்ளை கூட என்னை அடக்கம் பண்ணக்கூடாது, ஐயா தான் அடக்கம் பண்ணணும்னு அந்த அம்மா சொல்லிச்சிங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இவர் இருந்து எல்லாம் அப்பயும் போன் அடிக்கிறாரு, நான் ஏன் வரேன், நீ ஏன் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டாங்க. வந்து 3 பேர் ஆகும் ஒரே கத்தி சண்டை போடுறாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஐயா நிறுத்து, இதுவரைக்கும் நீ வந்து எதுவுமே பார்க்கவே இல்லை, என்ன காரியமும் செய்யலை, இப்போ உங்கள் அம்மா என்னை அடக்கம் பண்ண சொல்லி டேவிட் தான் என் மகன், அவன் தான் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அடக்கம் பண்ணுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லி இவர் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் எல்லா பிரேயர்லாம் வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல, அந்த உங்களை தான் அடக்கம் பண்ண சொன்னாங்க, அவங்க டேவிட் துறையை அவர் கூப்பிட்டு, ஐயா அந்த அம்மா உங்களை அடக்கம் பண்ண சொல்லிட்டு ஒரு உயிர் பத்திரத்தை ஒன்று கொடுத்து போயிருக்காங்க, ஒரு 13 லட்ச ரூபாய் இடத்த உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. யாருக்கு அவருக்கு அதிர்ச்சி ஆகி அங்கேயே அழுதுச்சு. பத்திரத்தை வாங்கிட்டு அப்புறம் ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 10 நாளைக்குள்ள எப்படியோ இந்த நியூஸ் அங்கே இந்த அம்மா அங்கே சொல்ல இங்கே சொல்ல இந்த ஐயா கொடுக்குறான்னு சொல்லி இந்த 3 பசங்களும் டேவிட் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஐயாவுடைய சர்ச்சுக்கு வந்து, நீ வந்து எப்படி எங்கள் அம்மாவை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கலாம், நீ பெந்தகோஸ்துக்காரங்க ஃபுல்லாக இந்த பணத்தை ஆட்டையை போட்டு யாரெல்லாம் அப்படி வியாதியை கலக்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக ஏமாற்றி அதை செஞ்சு நீ செய்கிற பணம் பறிக்கிற ஆளுங்க தானையான்னு சொல்லி இவங்கெல்லாம் அந்த அம்மா மட்டும் தான் ரசிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியல. இந்த 3 பசங்களுக்கு பயங்கரமான சண்டை. ஊருக்காரங்களை பெரிய மனுஷங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே வந்து ஒரே பிரச்சனை, அந்த 13 லட்ச ரூபாய் இடத்த நீ எப்படி 13 லட்ச ரூபாயால 13 ஏக்கரா தெரியல, அவ்வளோ பெரிய இடத்த நீ எப்படி ஏமாற்றி அந்த அம்மாவை கடைசியில் அந்த அம்மா முடியாமல் கிடக்கும்போது தந்திரமாக நீ பார்த்து நீ எல்லாத்தையும் இப்போ எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவர் சொன்னார், உன் சொத்து எனக்கு எதுக்குடா, வராத, எனக்கு என்ன எதுவுமே பிரயோஜனம் இல்லை, நீங்கள் 3 பேரும் ஒரு காரியம் செஞ்சால் இதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன். என்ன, ஒரு தாய் இதே போல எந்த உதவியற்ற நிலையில் ஒரு தாய் கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. ஒரு குடும்பம்
அந்த குடும்பத்துக்கு நீ ஒரு 3 லட்ச ரூபா, ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்க. இந்த 13 ஏக்கர் இந்த பத்திரத்தை, இந்த 13 லட்சமா ஏதோ அந்த இதை வந்து உயிர் பத்திரத்தை நானே கிழிச்சு போட்டுறேன். எங்கே கையெழுத்து போடுறோமோ அங்கே வந்து கையெழுத்து போட்டுறேன், இனிமேல் நீங்கள் அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஏன் கொடுக்கணும், நீங்கள் ஏன் பண்ணணும், அப்போ நான் இதை தரமாட்டேன்ட்டேன். 3 லட்ச ரூபா வேணுமா, 13 லட்ச ரூபா வேணுமா? அப்போ இவங்கெல்லாம் யோசிச்சு கொண்டு 3 லட்ச ரூபாய் கொண்டு போய் அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. கிழிச்சு போட்டாரு, ஒரு கையெழுத்து போட்டாங்க. கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு. ஆனா ஒரு ஏழை காப்பாற்றப்படணுன்ற ஒரு நினைவுனால ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த தாயாருக்கு 3 லட்ச ரூபாய் போய் சேர்ந்துச்சு. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. பாருங்க, அந்த தாயார் உள்ளத்துல எப்படி அவர் தான் அடக்கம் பண்ணணும். அவர் தான் என்ன வந்தோடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. இப்போ என்னை பார்க்கறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்கன்றது அந்த அம்மா தெரிஞ்சிச்சு. வந்த காரியம் 13 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி இருந்தது. அவரு என்னத்தை செய்ய, நான் எடுத்து வச்சு என்ன பண்ணேன்னு அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கிட்டார். கர்த்தர் இப்போ அவரை மிகுதியாக வைத்திருக்கிறார். 13 லட்ச ரூபா கொடுத்துட்டு வேணான்னு கொடுத்துட்டு வந்தாரு. எர்டிகா கார் 13 லட்ச ரூபாய்க்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆசீர்வாதத்தை அடுத்து மலர பண்ணிட்டாரு. எது வேணாலும் நம்ம இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம நிறுத்துறோமோ, ஒரு ஏழைக்கு போய் சேரணும்னு அடுத்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டை தேடி வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அங்க அந்த சிநேகிதன் என்ன சொன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சிநேகிதன்கிட்ட போய் கேட்டான். வந்திருக்க விருந்தாளிக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கடன் அடைக்கிறதுக்கு என்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சிநேகிதன்கிட்ட போய் கேட்டான். நீங்க சிநேகிதன்கிட்ட போகணும். நம்ம விருந்தாளி எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? சில வேளையில் நம்ம நினைப்போம் தேவன் தான் நம்மகிட்ட இப்படி ஒரு அனுப்பியிருப்பாரு, ஏன்னா தேவனை தாண்டி ஒருத்தர் வரமாட்டாங்க, நம்மளை சந்திக்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா தேவன் ஒன்றும் இந்த 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 மனுஷனை உங்கள்கிட்ட வர்றதுக்கு ஏன் தடுக்காம விட்டாரு? காரணம் என்ன தெரியுமா? அவன் வந்ததுனால, அந்த சிநேகிதன் வழிபோக்கனா அவன் வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த சிநேகிதன் அந்த சிநேகிதனுடைய கதவை தட்டினான். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பிரச்சனை வந்ததுனால நீங்க கவலைப்படாதீங்க. அது வந்தது இயேசுவினுடைய கதவை தட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு. இருக்கீங்களா? அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம், அந்த வியாதி வந்ததுக்கு காரணம், நீங்க இந்த சிநேகிதனாகிய இயேசுவின் கதவை நீங்க போய் தட்டணும் என்பதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதம் 71 வசனம் வாசிங்களேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். யார் சொல்றா? சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போ நீங்க உபத்திரவப்பட்டீங்க, கடனால நிம்மதி இழந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டம், தத்தளிப்பு இருக்கு அப்படின்னா என்ன காரியம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சு விட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சிநேகிதன் உங்களை இயேசுவினுடைய கதவை தட்டுறதுக்கு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கான். அல்லேலூயா. வியாதி வந்து கண்டு பயப்படாதீங்க, கடன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டோடைய கதவை தட்டுங்க. தட்டுனீங்கன்னா கதவு திறக்கும். அவரு முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கெல்லாம் தூங்குறோம், நாங்கெல்லாம் அப்படி இருக்கோம், இப்படி பல காரணத்தை சொல்லி கொடுக்கல. அப்புறம் கொடுத்தாரு. அந்த அப்பத்தை கொடுத்த உடனே இந்த மனுஷனுக்கு கொடுத்து திருப்தி அவன் போயிட்டான். ஆண்டு சொல்லாரு, அதுக்கு உண்டான அப்பம் என்கிட்ட இருக்குன்றார். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு இந்த புஷ்பாக்காவை சுகமாக்குனவரு
ஒரு அப்பத்தை கொடுத்து அனுப்புனவரு, ஒரு மாற்றத்தை உண்டாக்குறவரு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சில விருந்தாளியை நீங்க யோசிச்சுக்குங்க. எதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள விருந்தாளியா வந்திருக்கோ அதெல்லாம் பெறப்பட போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லதான். இந்த 6ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல, ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. ஜெபம் இருக்கு. இருக்கா இல்லையா? அந்த ஜெபத்தை வச்சு நீங்க ஜெயம் அடையலாம். நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனை துதிக்கிற நாவு வாய்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதி என்ற அந்த விருந்தாளிய கர்த்தர் விரட்டி அடிக்க போறாரு. கடன் என்ற அந்த விருந்தாளி ஓட போகிறான். இன்னைக்கு அத ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. நள்ளிரவுல அதிகாலையில் எழுந்து உன் நண்பனுடைய கதவை தட்டு. இவன் போய் தட்டின பாருங்க. அது போல இயேசுவின் கதவை அதிகாலையில் எழுப்பி நீ தட்டும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் நண்பனுடைய கதவை தட்டினா இந்த நண்பன் ஓடி போவான், இந்த சிநேகிதன் ஓடி போவான். அந்த சிநேகிதன் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. உன் விருந்தாளியை அனுப்புற வரைக்கும் அப்பம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. உன் கடன் முடிகிற வரைக்கும் கர்த்தர் உதவி செய்ய போறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நீ நம்பினேனா உன் விருந்தாளிக்கு தேவையான அப்பம் கொடுக்கப்பட போகுது. உன் விருந்தாளி ஓட போறான். உங்க விருந்தாளிய கர்த்தர் விரட்டி அடிக்க போகிறாரு. கர்த்தர் ஒரு குணமாக்குற சாட்சி உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாரு. நீங்க கடன் அடைச்ச சாட்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்ல வைக்க போறாரு. உங்க விருந்தாளி போயிட்டான்னு சொல்லி நீங்க சொல்ல, உங்க விருந்தாளி எப்படி போனான்னு கர்த்தர் தெரியல, விரட்டி அடிக்க கர்த்தர் வச்சாரு நீங்க சொல்ல போறீங்க. சபையே உங்க வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்திருக்கான்னு யோசிச்சுக்கங்க. நீங்க அவன் பேரை சொல்லுங்க. ஏசப்பாட்ட இந்த சிநேகிதன்ட்ட சொல்லுங்க, இந்த நண்பர்கிட்ட சொல்லுங்க. இந்த சிநேகிதன் அந்த சிநேகிதனை விரட்ட அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. சபையே நீ எப்படி இருக்கியோ அதை குறித்து கவலைப்படாத. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. உன் சாட்சி எழுப்புதல் உன்னை கொண்டு போய் இருக்க போகுது. உன் விருந்தாளி போயிட்டான், இன்னைக்கு நீ நம்பினா உன் ஆசீர்வாதம் உன் மேல வந்து இறங்கும். உன் விருந்தாளினா உனக்கு கடனை கொடுத்தவன், உன வியாதியில தள்ளினவன், உன்கிட்ட போராடினவன் இன்னைக்கு ஓடுறான், இன்னைக்கு போறான். உங்க வீட்டுல இருக்க விருந்தாளி போயிட்டான். நீங்க விசுவாசிங்க. அவன் போறதுக்கு அப்பத்தை கொடுக்க போறாரு. அவன் போறதுக்கு ஓடி போறதுக்கு சொல்லி உருவாக்குறாரு. நீ சொல்லு, ஏசப்பாட்ட போய் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீங்க அப்பம் கொடுங்கன்னு கேளு. அதாவது அங்க வாங்கி இங்க அடைக்கிற வேலையை விட்டுருங்க, இங்க வாங்கி அங்க அடைக்கிற வேலையை விட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க வாங்கி அங்க கொடுக்காதீங்க, இங்க வாங்கி அங்க கொடுங்க. இந்த அப்பம் அவனை திருப்தியாக்கி அனுப்பி விட்டுறான். அவன் திரும்ப வரவே மாட்டான். நீ என்ன செஞ்சிருந்தா, அப்பாவுடைய வாசல போய் தட்டு. விருந்தாளிக்கு அப்பம் கொடுக்கணும், எனக்கு பணம் தேவை, எனக்கு ஆசீர்வாதம் தேவைன்னு அவன் சொன்னா, என்னை தொந்தரவு பண்ணாதெல்லாம் சொல்லி பார்த்தான் பாருங்க. அப்பா கிட்ட போய் சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டாரு. என்னை நீ தொந்தரவு பண்ண சொல்ல மாட்டாரு. உங்க வாழ்க்கையை மாத்தி எழுதிருவாரு. இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உங்க சில பேருடைய வீடு ஒத்தி வீடா மாறும், சில பேருடைய வீடு சொந்த வீடா மாறும், சில பேருடைய கதவு திறந்திருக்கு. கர்த்தர் இன்னைக்கு தட்டக்கூடிய வழியில இல்ல, நான் திறந்தே வச்சிருக்கேன் சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு கர்த்தர். நீங்க விடாம தட்டுங்க. நீங்க விடாம தட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு. அவனுக்கு தேவையான அப்பத்தை இயேசு நீங்க கொடுக்க போறாரு. நம்புறீங்களா? உங்க விருந்தாளியுடைய வயிறு நிரம்பும். அவ்வளவு பெரிய கடனை எப்படிங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவன் வயிறை நிரப்புறது இயேசுவோட வேலை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இயேசு வல்லவரா இருக்கிறார். எப்பா, உங்க வீட்டை நீங்க கட்டுறதுக்கு, உங்க வீட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு தானப்பா பெருசு, உங்க ஃப்ரெண்டுக்கு பெருசு இல்ல. அவர்கிட்ட இருக்கிற அப்பத்துக்கு திருப்தியாக்கி அனுப்புகிறவர், நிறைவாய் கொடுத்து அனுப்புகிறவர் கர்த்தர் அப்படி செய்ய போகிறாரு. இன்னைக்கு இந்த 3 வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. இந்த ஊமையை சொன்னதுக்கு காரணம், உங்க சிநேகிதன் யார் என்பதை நீங்க இன்னைக்கு அடையாளப்படுத்தி தேவனிடத்துல கொண்டு போய் உங்க பிரச்சனையை வச்சு அதுல
இந்த சிநேகிதன்கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கிருக்க. அல்லேலூயா. உன் பிரச்சனை உன்னை அழிக்க வரல, உன்னை இயேசு கிட்ட கொண்டு போய் கதவை தட்ட கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அந்த விருந்தாளி அவை எதிரி நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு வந்தது நல்லது, இந்த வியாதி வந்ததுனால நான் இயேசு கிட்ட போய் சேர்ந்தேன், நெருங்கினேன், நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். ஆமே. அந்த காரியம் உங்களை மரணத்தை கொண்டு வராது, கர்த்தரிடத்தில் இருக்கிற ஜீவ அப்பத்தை உங்கள்கிட்ட காண்பித்து கொண்டு வரும். அல்லேலூயா. கதவை தட்டும் பொழுது நீங்க அவர் முகம் பண்ணுவாரோ இல்ல அவர் எது நினைப்பாரோ அதெல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் கொடுத்து நிறைவாய் நடத்தி வழி நடத்த போகிறார். உங்க விருந்தாளியை கண்டு பயப்படாதீங்க. தட்டுங்க, அப்பங்களை கொடுப்பாரு. உங்க விருந்தாளியை அனுப்புறதற்கு தேவன் ஒரு திட்டத்தை இந்த மாதத்துல இந்த வாரத்துல ஒரு காரியத்தை வச்சுட்டாரு. உங்க விருந்தாளி வெளியேறி போறான். உங்க வியாதி வெளியேறி போகும்போது உங்க கடனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போறாரு. அதற்குத்தான் கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. உங்களை வெறுமையா விடுறதற்கு அல்ல, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சபையில மேரின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம். அந்த சகோதரி அவர் வீடு, அவங்க புருஷன் ஒரு குடிகாரர். 4 நாள் வேலை பார்ப்பாரு, அடுத்த மீத இருக்கிற நாள் பயங்கரமா குடிப்பாரு. அப்புறம் பிறகு 4 நாள் வேலை பார்ப்பாரு, சம்பாதிச்சுக்கிறது பயங்கரமா குடிப்பாரு. குடிச்சு 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 அந்த வீட்டுல நிம்மதி. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை 10 வயசு குழந்தை, ஒரு வயசு இன்னொரு குழந்தை 7 வயசு குழந்தை. வீட்டுல அரிசி இல்ல, ஈபி பிடிங்கிட்டு போயாச்சு, வீட்டுல இருட்டு, 2 லட்சம் கடன். இதோட அந்த மாரி அந்த சகோதரி வாழ்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து எல்லாரும் பாடி துதிப்பாங்க, தேவ வார்த்தை கேட்பாங்க. அவ முழங்கால் போட்டு உட்கார்ந்தோ அழுதுகிட்டே இருப்பா. அன்னைக்கு அந்த சபையில இந்த செய்தி, எந்த செய்தி? விருந்தாளியை குறித்து செய்தி. உன் விருந்தாளி ஒருத்தன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்றது செய்தி. எங்களுக்கு ரொம்ப அந்த செய்தி தொடப்பட்டுச்சு. ஆமா, என் வீட்டில் குடி என்ற விருந்தாளி உள்ள வந்திருக்கான். அவன் புதுசா வந்தவன் தானே, ரொம்ப நாள் இல்ல புதுசா வந்த விருந்தாளி தானே. 2வது இந்த 2 லட்சம் கடன், வீட்டில் வெளிச்சமே இல்லை, ஈபி இல்லை. இந்த 3 விருந்தாளி வந்து என் வீட்டில் போட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவங்க இந்த விருந்தாளியை குறித்து அவங்களுக்குள்ள யோசனை வந்துச்சு. பாஸ்டர் கேட்கிறாரு, ஏம்மா அழுகுறீங்க? ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அழுகுறீங்க? என்ன காரியம் கேட்கும் பொழுது இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் வீட்டுக்கு 3 விருந்தாளி வந்திருக்கான் பாஸ்டர். ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் கடங்காரன், ஒருத்தன் என் வெளிச்சத்தை பிடுங்கி எடுத்தவன். இந்த 3 பேர் என் வீட்டில் பணமே வரவில்லாம முடக்கிச்சிட்ட. இந்த விருந்தாளி என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த விருந்தாளி இந்த பைபிள்ல என்ன சொல்லுச்சு? அவன் நைட்டு அன்டைம் போய் அவன் கதவை தட்டான். நீ எந்த டைம் பார்க்காத இயேசுனுடைய வாசல கதவை தட்டுன்னு பாஸ்டர் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அடிச்சிட்டாரு. அவங்க வீட்டுக்கு எழுந்து போய் இந்த விருந்தாளியை குறித்து யோசிச்சுட்டு டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த கடன் தீர்வு வரைக்கும் நான் விட மாட்டேன் ஏசப்பாவன் பிடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? பசி போகணும், கடன் போகணும், பயம் போகணும். எனக்கு இந்த 3 காரியம் போகணும்னு சொல்லி முழங்கால் போட்டு இந்த வசந்த எடுத்து போட்டு கண்டாங்க. ஜெபிக்கிறாங்க, அழுகுறாங்க, இரவு முழுவதும் அழுக, கண்ணீர், இரவு முழுவதும் கண்ணீர். முழங்காலே இருக்காங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை விட போறதில்லை. அந்த மேரி சகோதரி அழுதுகிட்டே இருக்கா. இந்த பிரச்சனை எனக்கு மாறணும் ஆண்டவரே. நான் என்ன செய்யட்டும்? என்கிட்ட அப்பா இல்ல, நீங்க அப்பா கொடுங்க நிக்கலாம். அல்லேலூயா. அந்த நள்ளிரவு 12 மணிக்கு
அவ அழுது 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 அவளுக்கு ஒரு சோர்வே வந்துச்சு. அவ அந்த அழுகையினால சோர்ந்து போய் அப்படியே முழங்காலந்து இறங்கி அப்படியே உட்கார்ந்துருக்கா. அவ அழுது கொண்டிருந்தது ஒருத்தருக்கு கேட்கல, ஒரே ஒரு நண்பனுக்கு கேட்டுச்சுங்க அந்த சத்தம். அவ அழுத சத்தம் ஒரு நண்பனுக்கு கேட்டுச்சு. நீங்க தட்டினீங்கன்னா இயேசு என்ற நண்பன் உங்க வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டை தட்டுங்க, அவர் கதவை தட்டுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அழுது போராடி தலையில முகக்குப்புற விழுந்து அழுது அவங்க ரொம்ப தைரியத்தை விட்டது போல கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. இயேசுவே, என் வீட்டில் அவர் விருந்தாளி 3 பேர் வந்திருக்கான், பசி என்ற குடும்பம் பஞ்சம் என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என்ன தெரியுமா, அவங்க வீட்டுக்காரரு பணம் கொடுக்காம சாப்பாடை போடுறீங்கன்னு அடிப்பாங்க. வீட்டில் காசு கொடுத்து சமைக்க சொல்லி ஜாமான் வாங்கி சமைக்க சொன்னாதானே சமைப்பாங்க. எதுவுமே கொடுக்காம அவர் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் சமைக்க சொல்லி அடிச்சா, அதனால அவங்களுக்கு அந்த அழுக வேதனை. அவங்க கதறி அழுது அதிகாலையில் 5 மணிக்கு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இவங்க கதவை திறந்து பார்த்தா ஒரு அண்ணன் நிற்கிறாங்க. அவங்க கையில் 2 பை இருந்துச்சு. அக்கா, உங்க பேர் மேரியா? ஆண்டவர் உங்க வீட்டை, ஆண்டவர் சொல்லல, ஒரு வயசானவர் என்கிட்ட வந்தாரு, உங்க வீட்டை காட்டினாரு, உங்க பேர் மேரின்னு சொன்னாரு, உங்ககிட்ட இந்த அரிசியையும் இந்த காயையும் கொடுத்துட்டு ஒரு 5000 உங்க கையில கொடுத்துட்டு போக சொன்னாருன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இந்த அக்கா பொத்துன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க இரவெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க, அந்த பெரியவர் வந்து இதை கொடுக்க சொன்னாங்கன்னா வாங்கினவங்க பொத்துன்னு வாங்கி கீழே விட்டாங்க. இவங்க கண் திறந்து பார்க்கும் பொழுது இவங்க வீட்டுக்காரரு நல்ல வேட்டி சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுதுட்டு இருக்காரு. கண்ணை திறந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கு. பெரியவர் வந்துட்டாரு, வெளிச்சத்தை கொடுக்க பெரியவர் வந்துட்டாரு. அந்த மகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு, வேதனை நீக்கிறதுக்கு பெரியவர் வீட்டுக்கு வந்தாரு. அந்த மகன்கிட்ட பேசி அனுப்பி இந்த மகளுடைய கடனை எல்லா தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஈபி பில்லை கட்டியாச்சு, எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. அன்று இரவு ஈபி வேலை பார்த்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வருவாயில நைட்டு விடிய விடிய பார்த்தாலும் வரமாட்டாங்க. லோ வெளிச்சத்திலேயே உட்காந்துருக்கணும். ஓடுமா ஏசி? இன்னைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். சரிங்க, எப்பயும் போல அந்த காலத்துல நம்ம என்ன செய்வான், வாச கதவு ஜன்ன கதவுலாம் திறந்து வச்சு தூங்குவோம். அதே மாதிரி தூங்குவோம். இப்ப அப்படி இருக்கு. இயேசு வந்தா அந்த மகனை சந்திச்சு நீ போ, அந்த மகளுடைய பேரை சொல்லி மேரி வீட்டுக்கு போ, அந்த காரியத்தில் எல்லாத்திலையும் கை கொடுத்து அந்த வாழ்க்கையை மாற்று. இன்னைக்கு ஞாயிறு ஆராதனைக்கு போய் குளிச்சிருச்சுட்டு ஓடி இருக்கா. வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஓடி இருக்கா. இவளுக்கு முன்னாடி வேட்டி சட்டை கட்டிட்டு ஸ்டேஜில் ஒருத்தர் நிற்கிறாரு. யாரும் பார்த்தா இவங்க புருஷன். அவர் சொல்றாரு, நான் நள்ளிரவுல இவ போய் இவர் சிநேகிதர் கதவை தட்டினா அவர் என் கதவை தட்டிட்டாரு. அவர் சொல்றாரு, ஏய் இன்னைக்கு நீ நம்பு, உனக்காக இயேசு இன்னைக்கு ஒரு கதவை திறக்கிறாரு. நீ அவர் கதவை தட்டினேனா ஒரு கதவை போய் தட்டுவாரு, அவன் ஓடுவான், உனக்காக ஒரு அற்புதம் நடக்கும். இந்த மகன் சொன்னா ஆச்சரியமான காரியம், என் தேவனுடைய கதவை நான் உண்மையாவே தட்டியிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு அவ என் கணவர் முழங்கால் போட்டு அவர் சாட்சி வேட்டி சட்டை கட்டியிருக்கேன். எப்பயுமே லுங்கி வைத்துக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் அவன் ஒழுங்கா வேட்டி சட்டை கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். தெரியுதா? இந்த பனியன் போட்டுப்பாரு, மஞ்சள் கலர் பனியனை போட்டுட்டு வேட்டியை கட்டி கையில் இழுத்து கட்டியிருப்பாரு, முடிச்சு போட்டுப்பாரு, டிராயர்லாம் தெரிகிற மாதிரி. அப்படி இருந்தவர் வேட்டி சட்டை கட்டி அங்க நிற்கிறாரு. இவ
அவர் ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டினா, அவரு என் கதவை தட்டினாரு, நான் குடியை விட்டுட்டேன், நான் இப்போ இயேசுவை ஏற்றி கொண்டுட்டேன், இன்னைக்கு இயேசுவை தேடி வந்துட்டேன். இவ அழுதா, முழங்கால் படிக்கிட்டு அதே மேடையில் ஏறி என் தகப்பனுடைய கதவை தட்டினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தால் ஒரு நாள் இரவு என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், என் வீட்டில் இருந்த இருள் மறைந்தது, என் வாழ்க்கைக்குள்ளே வெளிச்சம் வந்தது என்று அவள் சொல்லி அவர்கள்தான். உன் வீட்டில் விருந்தாளி யாருன்னு நீ கண்டுபிடிச்சிரு. ஒருவேளை பசியோ கடனோ இல்லை சில குடி பழக்கமோ இல்லை உன் பிள்ளைனால பிரச்சனையோ, பயப்படாத. உன்னை அழிக்க வரல, உன்னை இந்த ஸ்நேகிதனுடைய கதவை தட்டுறதுக்கு உன்னை வந்திருக்கு. நீ அதை குறித்து கவலைப்படாத. மேரி அக்கா வாழ்க்கையில 12 மணி அடிச்சுச்சோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு 12 மணிக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்திருக்காங்க. நாளைக்கு காலையில 5 மணிக்கு அற்புதம் நடக்கலாம்னு அவ எதிர்பார்க்கல, ஆனா காலையில அற்புதம் நடந்துச்சு. இன்று இரவுக்குள்ள அற்புதம் நடக்கலாம், காலையில அற்புதம் நடக்கலாம். கர்த்தரை விட்டுறாத, கதவை தட்டு, கர்த்தர் உனக்கு கதவை திறப்பாரு, உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி ஒரு வசனத்தை எல்லா நேரமும் சொல்லுவான், தட்டுங்க தட்டுங்க. அது எந்த வசனம் தெரியுமா? நீங்க இந்த லூக்கா வாசிங்க பாருங்க. அந்த அதுக்கு அடுத்து 9ஆம் வசனம் பாருங்களேன். 9:10 பாருங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏய், உனக்கு அப்ப கொடுக்க ரெடியா இருக்காரு. கேட்டேனா அப்ப ரெடி. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடணும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தட்டணும். ஆமென். கேட்கணும். கட்டாயம் கொடுப்பாரு. அதான் சொல்லிட்டாரு. சில பேருக்கு 3 வாரத்துல அற்புதம் நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? சில 3 வாரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்தி தருவார். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா எனக்கு ஒரு வேலை, நல்ல வேலை வேணும்னா நல்ல அழகா வாயை திறந்து சத்தமா தெளிவா கேளுங்க. பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க, நல்ல மார்க் வேணும், தெளிவா நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, கொடுப்பாரு. கேட்டதை நீங்க கொடுப்பாரு நம்பிக்கையோட கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, கேளுங்க. தேடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த தேடுங்கன்ற வார்த்தை கூட கொடுத்துட்டாருன்னா, நீங்க இன்டர்வியூக்கு போகணும், ரெஸ்யூம் கொடுக்கணும், நீங்க சிலதை தேடணும். நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு திறக்கும். இருக்கீங்களா? தட்டுறவனுக்கு கர்த்தர் அங்கே கதவை திறப்பார். அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறீங்க 6 மாசம் ஆகும் இந்த வேலை கிடைக்கிறது நடக்குன்னு நினைக்கிறீங்க. அவர் இல்லை என்றார். நீங்க நம்புனீங்கன்னா சீக்கிரம் நடக்கும். 6 மாசம் வரைக்கும் போகாது, அது சீக்கிரமா நடக்கும். சகோதரியே, சகோதரனை கவனி. கேளுனா ஒரு தடவை கேட்கணும், தேடுனா தொடர்ந்து வேலையை தேடணும், தட்டினா கர்த்தர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுப்பாரு. ஆண்டவர் உனக்கு திறக்கிறதுக்கு ஆண்டவர். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு போன வாரம் சிஸ்டர் சொன்னாங்க. ஒரு விதவை போய் ஒரு நியாயாதிபதிட்ட கதவை தட்டினா, அவன் பயங்கர பொல்லாதவன், அவன்கிட்ட போய் போராடினா, ஆனாலும் அவன் இரக்கம் பாராட்டினான். உங்க அப்பா அப்படிப்பட்டவர் அல்ல, இரக்கம் பாராட்ட ரெடியா இருக்கிறாரு. உன் கதவை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பரலோக கதவை தட்டு. அவரும் அப்படிதான் செய்வார். வீட்டு கதவை தட்டுவார்ல. நம்ம வெளிப்படுத்தல வாசிச்சிருக்கோம்ல, இதோ வாசப்படியில் நின்று அவரும் நீ வேணும்னா உன் கதவை தட்டுறாரு. நீ உனக்கு வேலை வேணும்னா நீ கதவை தட்டணும். இன்டர்வியூ ரெஸ்யூம் அனுப்பணும், எல்லா இடத்துலையும் நீ கொடுத்து அனுப்பு. உனக்கு உண்டான காரியத்துல ஏதோ ஒன்ன கர்த்தர் வைத்திருக்கிறாரு, அது உன் வீட்டை தேடி வரப்போகுது. தட்டுறவனுக்கு திறப்பாரு. எந்த கதவுன்னு உனக்கு தெரியாது. முதல் கதவு பரலோகம் திறக்கும். பரலோக கதவு திறக்கும். பரலோக கதவை திறந்த உடனே ஆண்டவர் நிப்பார் வாசப்படியில உன்னை வரவேற்க. நம்ம தட்டுற தட்டு தேவன் கதவை திறக்கணும்னா, இயேசுவேன்னு நீங்க வாயை திறந்தீங்கன்னா ஆண்டவர் இதோ இருக்கிறேன்னு கதவை திறப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு பலத்தை கொடுத்து, உங்க பசியை நீக்கி, உங்க சந்தோஷத்தை நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. 2வது கதவு உங்க இருதய கதவை திறப்பாரு.
அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல 16ல இவங்க இரவு முழுவதும் அவங்க தேவனை துதிச்சு ஆராதிச்சாங்க, அங்க கதவு திறந்துச்சு. இங்க அப்போஸ்தலர் 16:14 லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். திறப்பாருங்க, இருதயத்தின் கதவை திறப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேள்வி கேட்காத, கதவை திறப்பாரு, நம்பு. இதுதான் ஓன் டைம். இந்த டயத்துல கதவு கட்டாயம் திறக்கப்படும். நீ நம்பினா நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன்றார். தேவன் இங்கே இருக்கிறார். உன் இருதய கதவை திறப்பாரு. உனக்கு அவர் திறக்கும் போது உன் இருதயத்துல அந்த உணர்வு தெரியும், கர்த்தர் எனக்கு வாசலை திறந்துட்டாங்க. ஆண்டவர் 3வது கதவு உன் ஆசீர்வாதத்தின் கதவை திறப்பார். தட்டினா முதல் தட்டுல கர்த்தர் உனக்கு பரலோக கதவை திறப்பாரு. 2வது கதவு இருதய கதவை திறப்பாரு. சிலருடைய இருதயத்தை உனக்காக திறப்பாரு. அவன் கொடுப்பான், அவன் கொடுக்க வைப்பாரு, அவன் இருதயத்தை திறப்பாரு. நீ போகும்போது இரக்கம் பாராட்ட கர்த்தர் வைத்திருப்பாரு. 3வது ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் திறக்க போறாரு. மல்கியா 3:10 சொல்லப்பட்டபடி கர்த்தர் செய்ய போறாரு. பரலோகத்தின் ஜன்னல்களை கர்த்தர் திறக்க போறாரு. இடம் கொள்ளாதே போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து வர்ஷிக்க பண்ண போறாரு. உன் கதவுக்கு, உன் கடனுக்கு ஒரு கதவை திறக்க போறாரு. உன் வியாதிக்கு ஒரு கதவை திறக்க போறாரு. நீ ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலைக்காக போராடிட்டு இருக்க, உன் வேலைக்கான கதவை கர்த்தர் திறக்க போறாரு. நீ தட்டின தேவனே வந்து திறப்பாரு. இன்னைக்கு மேரியாவுக்கு இரக்கம் பாராட்டின இயேசு உனக்கு ஒரு கதவை திறக்க போறாரு. ஏன் தட்டணும்? தட்டுனா கர்த்தர் உன் வாழ்க்கையில பல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு, அதை கொடுப்பாரு. அல்லேலூயா. நாம விசுவாச போராட்டத்துல இருக்கோம் நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த போராட்டத்திற்கு ஒரு சீக்கிர முடிவை கொடுப்பேன்றார். அல்லேலூயா. பூமியில உன் விசுவாசத்தை இயேசு பார்க்கணும்னு நினைக்கிறார். நான் விசுவாசத்தை காண்பேனோ என்ன நம்பணும் தெரியுமா? நான் ஏசப்பாட்ட முழங்கால் படிக்கிட்டு கேட்கிறத இயேசு எனக்கு கொடுக்க போறான்னு நீ உன் விசுவாசத்துல நம்பிக்கையோட காத்திருந்தேனா இன்னும் சில நாட்களுக்குள்ள நீ அந்த அற்புதத்தை காண ஆரம்பிப்ப. ஆண்டோடைய சமூகத்துல கதவை தட்டினா சில உறவு உங்ககிட்ட இருந்து எப்படியாவது அத்துக்கிட்டு ஓடணும்னு நினைக்கும், அந்த உறவை சரிப்படுத்த போறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நண்பனுடைய கதவை நீ தட்டிட்ட, ஆண்டவர் சொல்றார், உன்னை புண்படுத்தணும் கூட உன்னுடைய சமாதானமா மாறுமா. தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீ இதுவரைக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க இந்த வார்த்தையினால என்னை இதயத்தை காயப்படுத்திட்டீங்க, நீங்க எப்படின்னு சொல்லு, அதெல்லாம் அவங்க மன்னிச்சு உங்களுக்கு இரக்கம் பாராட்ட போறாங்க. இருக்கீங்களா? உறவுகள் சரிப்படுத்தப்பட போகிறது. தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கதவை திறக்கும் பொழுது சிலதெல்லாம் ஓடும், சிலதெல்லாம் ஓடியே போகும். கர்த்தர் அதை மாற்றி போடுவார். வேலையிலன்னு சொல்லிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காதீங்க, கர்த்தருடைய கரத்தை போய் பிடிங்க, கதவை தட்டுங்க. கர்த்தர் தட்டும் பொழுது கர்த்தர் கதவை திறப்பாரு. உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்கள் வேலையில ஒரு அற்புதம் நடக்கும், நல்லவர் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிப்பார். நீங்க நம்ப முடியாத காரியத்தை இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்தணும் தான் நீங்க கதவை. சில பேர் என்ன செஞ்சுறாங்க தெரியுமா? பாஸ்டர் விட்டு கதவை தட்டுறாங்க. அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணிக்கீங்க பாஸ்டர், நீ தட்டு, ஜப குறிப்பை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்து. அப்படின்னா என்கிட்ட இல்ல, நிறைய இடத்துக்கு இமெயிலையும் அந்த இதுலையும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லா இடத்துக்கும் அனுப்பி எல்லா பாஸ்டர்ட்டையும் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. 4 மாடி 3 மாடி 8 மாடி எல்லா இடத்துக்கும் அனுப்பி ஆண்டுகிறார், இன்னைக்கு நீ தட்டு, நான் திறப்பேன். உங்க ஜபத்தை என்னைக்காவது கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மேரியம்மா ஜபத்தை மட்டும் கேட்கிறாரு, உன் ஜபத்தை கேட்பாரு. அல்லேலூயா. அவர் கேட்க விரும்புறாரு. அதனால நீங்க மத்தவங்கிட்ட கொண்டு போய் உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்து எனக்காக பக்கத்து வீட்டு கதவை தட்டிட்டு ஒடியாந்துறீங்களா அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அங்க கொடுக்காதீங்க. நீ தட்டு, உனக்காக கர்த்தர் திறப்பாரு. பாஸ்டர்ட்ட கொண்டே கொடுத்து நீங்க தட்டுங்க. நீங்க தட்டிங்கன்னா நீங்க அவரு நீங்க ரொம்ப பரிசுத்தவான் பாஸ்டர்,
நீங்க ரொம்ப ரொம்ப எப்பயுமே ஜபத்தை இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டே இருப்பாங்க பாஸ்டர். நீங்க ரொம்ப ரொம்ப ஜபத்திலேயே இருக்கிறவர், பைபிளா வாசிச்சு தள்ளுறவர், இவங்க அவங்கள நம்பிக்கிட்டு ஏசுகிட்ட போய் அந்த கதவை தட்டுங்க. அவரும் உங்களை போலதான். ஏசு ஒரு உங்களை கதவை திறந்துட்டாருன்னா, பூட்டி இருக்க கதவை திறந்துட்டாருன்னா அதுக்கு பிறகு அதை அடைக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இங்க பாருங்க, அங்க வேற ஒரு அண்ணன்ட்ட பேசுவாரு. மேரியம்மா வீட்டு கதவை தட்டினது கூட ஒரு அண்ணன் வருவார் வீட்டுக்கு. ஆமா, நீங்க போய் அந்த கதவை ஆச்சரியமாய் திறக்கும்படிக்கு தான் கர்த்தர் வைத்திருப்பாரு. ஆண்டவர் கூட வரணும்னு விரும்புறாரு. நீங்க கேட்டதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க மற்றவங்களிடத்துல உங்க பொறுப்பை ஒப்படைக்காம நீங்க தேடுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நீங்க போறீங்க, அந்த வேலைக்காக இன்னொருத்தவங்களை அனுப்பி நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, நான் அந்த வேலைக்குள்ள போய்க்கிறேன், நான் ஒத்துக்குவாங்களா? நீங்க போங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீங்க போய் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு யாரையா அனுப்புவீங்களா? அனுப்ப முடியுமா? இன்னைக்கு மத்தியானம் நான் சர்ச்சில் உட்காந்துக்கிறேன், முழுசும் ஜெபிக்க போறேன், எனக்கு பதில் யாரெல்லாம் பசியா இருக்கீங்களோ அவங்களாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி யாரையா அனுப்புவீங்களா? யாரையும் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அது சாப்பாடு பிரச்சனை. வேற எதுனா கூட ஆள் அனுப்புவோம், இந்த பிரச்சனையை அனுப்ப மாட்டோம். யாராவது ஒருத்தன் நான் பயங்கரமான சண்டை, ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது விட்டுருக்கானா? ஒரு வாரத்துக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒரு வாரத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். நான் இனிமே ஆண்டவர் எனக்கு கொடுக்கலப்பா, நான் பைபிள் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றவனை கேட்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு தரல, நான் இனிமே ஒரு 10 நாள் கூட சாப்பிடாம கிடப்பேன் அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட மீன் குழம்பா, மீனா வறுத்துருக்கீங்க இன்னைக்கு, எப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனை வறுத்துருக்கீங்க, சரி 2 மீனை வைங்க, தலையும் சேர்த்து வைங்க. என்ன சொல்றது தெரியல. சண்டை போட்டுட்டு உடனே அதை முறிச்சு உடனே அங்க வந்து நின்றது. அல்லேலூயா, இருக்கீங்களா? அல்லேலூயா. மீன் குழம்பு கிட்ட போயிட்டா பாஸ்டர், எங்களை நீங்க வேகமா இங்க கூட்டிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் அப்பா, நீ கதவை தட்டும் பொழுது 100% உனக்காக திறப்பேன்றார். அல்லேலூயா. நீங்க தட்டுவீங்களா? யாருக்கு வேலை வேணுமோ அவங்க தட்டுங்க, யாருக்கு சுகம் வேணுமோ அவங்க தட்டுங்க, யாருக்கு பிள்ளை பிரச்சனையா இருக்கோ தட்டுங்க, யாருக்கு தேவன் கதவை திறக்க, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும்யா, எனக்கு ஒரு வரம் வேணும், எனக்கு எங்க ஏசப்பா என் கூட இருக்கு, தட்டு தட்டு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சபையே, நீ தட்டின கர்த்தர் உனக்காக கதவை திறப்பாரு. கதவை திறக்க ரெடியா இருக்கிறாரு ஒரு ஊழியக்காரர். ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பயங்கர ஆசை. எப்படியாச்சும் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணிடணும். கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. பார்த்தா பச்சை பசேர்னு வயல்வெளி, அது மாதிரி எப்படி நல்லா பச்சை பசேர்னு இருக்கு. பார்த்தா அங்கிருந்து 2-3 அக்கா அந்த நெல் பயிரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு 7 பேர் அப்படியே நடந்து வராங்க. இவர் போய் நிப்பாங்க, இவங்களுக்கு சுத்தி முத்தி யாரும் இல்லை, ஏசவா பத்தி சொல்லிடுவோன்னு பண்ணார். டக்குன்னு ஆவியானவர் சொன்னார், அவங்களாம் வேலை செஞ்சு கலப்பா வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துறேன். சரி, அவ இங்க காரை ஓரமாடி போட்டு, அக்கா இங்க வாங்கன்னு இந்த 7 பேரை கூப்பிட்டுருக்காரு. 7 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்த்தபடி வாங்களேன், எல்லாரும் போய் காஃபி குடிச்சுட்டு வரலாம். வேலை செஞ்ச டைம் வாங்க போலான்ட்டாங்க. 7 பேர் வண்டியில ஏற்றினா காலு கையெல்லாம் எப்படி இருக்கும்? காலில் வந்து முழங்கால் வரைக்கும் என்ன இருக்கும்? சரி, நாங்கள் காலோட வண்டியில ஏற்றி நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கடையில் கொண்டு நிப்பாட்டி போட்டா வடையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வடையை நல்லா சாப்பிடாங்க, நல்லா டீ காஃபிலாம் அமையத்துக்க நல்லா நல்ல கடையில் கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்புறம் இவங்களுக்கு கண் தெளிவாகி, ஏனையா நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. எப்ப? சில பேர் பார்த்துட்டீங்களா, பஸ் ரன்னிங்ல இருக்கும், வண்டி கஷ்டப்பட்டு ஓடி ஐயா எடுத்து கஷ்டப்பட்டு ஏறிட்டு பஸ்ஸுக்குள்ள படிக்கட்டு 2 படிக்கட்டு ஏறிட்டு இந்த
பஸ் எங்க போகுங்க பாய் பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய நாள் அதை பார்த்துருக்கேன். எப்ப கீழே நின்று இந்த பஸ் எங்க போகும் கேட்டு இந்த பஸ் அங்க போகாது விட்டா என்ன செய்வாங்க? ஐயா தட்டாம நிப்பாட்டுங்க, பஸ் நிப்பாட்டுங்க, பஸ் மாதிரி ஏட்டு கட்டம்னு ஏறுவாங்க. அந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் செய்வாங்க. நான் நிறைய யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் கீழே கேட்கக்கூடாதுன்னு கேட்டிருந்திருக்கேன். சில பேர் அப்படித்தான் வேக வேகமா அதை செய்யறேன்னு. இவங்க இப்படித்தான் எங்கேயோ கடத்திட்டு போயிடுறது. என்னன்னு தெரியாது. போண்டாட்டினோடனே விறுவிறுன்னு வண்டியில ஏறி எங்கேயாவது போய் இறங்கி எங்கேயாவது போயிடுறது. எதையா வச்சு கொடுத்தாலும் என்ன செய்வீங்க? வேகமா சாப்பாடுனோடனே திட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது நீங்க யாரு, எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க? என்னன்னா அப்பா அவர் சொன்னாரு, அந்த பாஸ்டர், எனக்கு விவசாயிகளும் ரொம்ப பிடிக்கும், நீங்க எல்லாரும் விவசாயம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு வாங்கி. ஐயா நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க? யாருங்க? நான் ஒரு சபை பாஸ்டர். அப்படியா? அவனே ஒரு இயேசுவை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த 7 பேர் கேட்டுட்டு இவங்களுக்கு போய் அப்புறம் இயேசுவை சொல்லிட்டு கொண்டு போய் அந்த வயல் நிலத்தை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த 7 பேர்ல ஒருத்தர் வந்துட்டான் சபைக்கு. காலில் 8 மணிக்கு நிற்கிறான். எத்தனை மணிக்கு சபை? 9 மணிக்கு சபை. எத்தனை மணிக்கு வந்துன்னா 8 மணிக்கு. நம்ம சபையோட பயங்கரமா இருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் குத்திருச்சு. 9 மணிக்கு சபைக்கு. எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9:15, 9:10, 8 மணிக்கு இருக்கிறார். அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் பாஸ்டர் இருப்பாங்க. போக அவங்கள எங்க மாதிரி மாறிடுவாங்க தானே கேட்குதுங்க. அப்ப அவருக்கு சத்தியத்தை சொல்லி அந்த 7 பேருக்கு சொல்லிட்டு மொத்தத்தை கர்த்தர் ரட்சிக்க வச்சுட்டாரு. அவன் போய் அவன் வீட்டில் உள்ள அந்த ஒரு 7 பேர் அழைச்சிட்டான். இன்னைக்கு அந்த குடும்பம் அந்த 7 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒருத்தர் வீட்டில் 7 பேர் இருக்கான். அந்த 7 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த சபையில் நிற்கிறாங்க. யதார்த்தமா இறங்கி போய் ஒரு விசாரணை பண்ணதுல அவங்க வாழ்க்கை மாறிடுச்சுங்க. இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை மாறணும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிடணும். உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுகிட்ட வேற ஏதாவது கதையை கேட்டு நீங்க உங்க வீட்டுல சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன கதையை கேட்டு அவன் போய் உங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல சொல்லணும். எப்ப பார்த்தாலும் தெரியுமா அந்த அக்கா இப்படி அந்த கதையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கார்ட்ட அந்த கதையை சொல்றது. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க கதையை சொல்லாம இயேசு சொன்ன கதையை போய் அங்க சொல்லணும். அவன் நினைச்சத இப்ப ஒரு விஷயத்த நல்ல கவனிங்க. பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அவன் முயற்சிட்டு இடையில நியூஸோ வேற ஏதாவது போடும்போது விளம்பரம் மாதிரி சின்ன டெய்லர் போட்டு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு படத்தை அவங்களை காட்டி உன் மனசுல பதிவு பண்ணி அனுப்பி விட்டுறானா. 6 மணிக்கு எந்த ப்ரோக்ராம் போடக்கூடாது, நேராக டிவி முன்னாடி உட்காந்துடணும்னு வச்சுறானா. அவனுக்கு தெரியுது பாருங்க, திட்டம் வகுத்து முன்னாடியே உங்களை போய் உட்கார வைக்கணும். சனிக்கிழமை சாயந்தரம் எங்கள் ஆயத்த ஜபத்துக்கு போக விடாமல் எப்படியாச்சும் டிவி முன்னாடி உட்கார வைக்கணும்னு. டிவி பார்த்தவங்களை கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே இருக்க எல்லாரும் தூக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அது அவமானம் ஆயிடும். அப்பா பார்த்து விடுவாரு. சரி அது இருக்கட்டும். அப்போ என்ன நடக்குது? அப்போ அவன் நினைச்சதை அவன் ஜெயிக்கிற பாருங்க. அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை வச்சு அவன் உங்களை ஜெயிச்சுட்டான் பாருங்க. கண்டிப்பா 7 மணியோ 8 மணியோ 6:30 மணியோ ஏதோ ஒரு சீரியலை வச்சு உங்களை கண்டிப்பா நிறுத்தி வச்சிருப்பான். அப்படின்னா அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையில நீங்க அகப்பட்டிருக்கீங்க. அவன் ஜெயிச்சுட்டு இருக்கான். அவனை விட உங்க சிநேகிதனுக்கு பலத்த வல்லமை இருக்குன்னு நீங்க நிரூபிக்க வேணாமா? நீங்க காட்ட வேணாமா? ஒன்னால நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன்டா, நான் எங்க அப்பாவோட தலை நிமிர்ந்து நிக்க போறேன், நிக்க வேணாமா? நீங்க காட்ட வேணாமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வைத்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. நீங்க சொல்ற காரியம் அவங்க வாழ்க்கையை மாற்றணும். நீங்க மாறி இங்க திரும்பி வந்துடக்கூடாது. மறுபடியும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பார்த்த நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. நீங்க விடுவிக்கிறவங்களா மாறணும். காலம் உள்ள உங்களுக்கே
ஜெபம் பண்ணி நான் இன்னைக்கு என்ன வச்சு ஜெபிக்கணும்னு நினைச்சிருக்கேன் எல்லாரும். என்ன தெரியுமா, ஒரு 2-3 வாரத்துக்கு, இந்த வாரம் அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன வச்சு ஜெபிச்சு தான் உங்களை அனுப்ப போறேன். நீங்க எல்லாரும் இந்த மாசத்துல, அடுத்த மாசம் பரிபூரணம், இந்த மாசம் பூரணம், இந்த மாசம் என்ன வச்சு ஜெபிச்சு உங்களை கர்த்தர் பரிபூரணத்துக்குள்ள உங்களை நடத்தணும்னு ஆண்டவர் இந்த ஆயுள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன வச்சு யாக்கோபுல சொல்லப்பட்டபடி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்க வியாதி எல்லாம் மறைய போகுது. அப்புறம் நீங்க போய் அநேகர் மேல கை வச்சு ஜெபிக்க போறீங்க. அநேகர் உங்க மூலமா அற்புதத்தை இயேசு செய்ய போறாரு. அவங்க மூலமா தேவன் மகிமைப்பட போறாரு. உங்க மூலமா அநேகருடைய விடுதலையை நீங்க பார்க்க போறீங்க. எப்படி அந்த 7 பேருக்கு சொன்னாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. அவர் வீட்டில் உள்ள 7 பேருக்கு ஞானசானம் கொடுக்குறாரு பாஸ்டர். உங்களால நான் ஞானசானம் 7 பேருக்கு கொடுக்கணும், நான் வெளியாயிட்டேன், நான் இனிமேல் இதெல்லாம் மாற்ற மாட்டேன். நீங்க ஒருத்தர் போய் 7 பேரை கூப்பிட்டு வரீங்க, நான் ஞானசானம் கொடுக்கணும். நான் இன்னைக்கு முடிவெடுத்துட்டேன், நாளைக்கு ஞானசானம் கொடுத்தே ஆகணும்னு. இந்த வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள நீங்க யாரை கூப்பிட்டு வருவீங்களோ எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அங்கே காசு வச்சு கொடுத்து இல்லை ஏதாவது சொல்லி நீங்க வாயா சபையில் 2 நாள் இடியா அவங்க ஞானசானம், அப்புறம் நீ விட்டுட்டு போயிரு, எங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க கூப்பிட்டு வரீங்க, ஞானசானம் கொடுக்குறோம், பரலோக ராஜாவை அவங்க அடைகிறாங்க, அவங்க ஆசீர்வாதம் பெறதை நம்ம பார்க்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? இயேசு நல்லவர், அத்தனை பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்போம் எல்லாரும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உதவி சோதரிக்கிறேன். நீ இப்ப ஜெபிச்சேனா அப்பா சொல்றாங்க, மேரிக்கு மட்டும் இல்ல உனக்கு தகப்பனா, நீ என் கதவை தட்டினேனா அவ 12 மணிக்கு சோர்ந்து போயிட்டா. நீ கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போய் என் சமூகத்துல உட்கார்ந்துருக்கேன்னு பார்க்கிறாரு. 5 மணிக்குள்ள அற்புதம் நடந்துருச்சு. காலையில வெளிச்சம் வீட்டுக்கு வந்துருச்சு. அவ வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பை கர்த்தர் கொடுத்து அனுப்பினாரு. கடனுக்கு பணம் கட்டுறதுக்கு ஒரு மகன் அனுப்பிட்டாரு. பெயர் சொல்லி வீட்டை காட்டிட்டு அனுப்பினாரு. இன்னைக்கு நீ கூப்பிட்டேனா, இன்னைக்கு நீ கேட்டேனா, நிச்சயமா ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கும்.